அடுத்து தாவர செல்லையும் விலங்கு செல்லையும் இருக்கிற பார்ட்ஸ் என்னென்னு பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா, அதாவது இப்படி ரவுண்டில் ரிப்பன் மாதிரி இப்படி அழகாக வளைஞ்சிருக்கும், அதுக்கு பேர் தான் மைட்டோகாண்ட்ரியா. சரியா, அதுதான் மைட்டோகாண்ட்ரியா. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது செல்லோட ஆற்றலை உற்பத்தி செய்கிற மையமாக இருக்குது. ஆற்றலை உற்பத்தி செய்கிற மையமாக 2 தாவர செல்லையும் இருக்குது, விலங்கு செல்லையும் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா எண்டோபிளாச வலைப்பின்னலும் ரைபோசோம், இது 2ம் புரதங்களை உற்பத்தி செய்கிற மையமாக இருக்குதுல. அடுத்து செல் சுவர் முடிச்சாச்சு. அடுத்து சைட்டோபிளாசத்தில் என்னென்ன இருக்குது பார்ட்ஸுங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து இப்போ உட்கரு, அதாவது எண்டோபிளாச வலைப்பின்னலுக்குள்ளே இருக்கிற இந்த உட்கருவை பற்றி பார்க்க போகிறோம். இது உட்கரு, இதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன மணிக்கு பேர் உட்கரு மணி. அதுதான் அப்படி பெரிய எக்ஸ்பானாக இங்கே வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரைபோசோம்ங்கிறது புரத உற்பத்திக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இது உட்கரு உறை, அதாவது உட்கருக்கு வெளியில் காணப்படுற உறை உட்கரு உறை. உட்கருக்குள்ளே ஒரு திரவம் மாதிரி இருக்கும், அது உட்கரு லாமினான்னு சொல்லுவாங்க. உட்கரு மணிக்கு இன்னொரு பேர் நியூக்ளியோலஸ். நியூக்ளியோலஸ், ஓகேவா. இதில் குரோமேட்டின் காணப்படும். நியூக்ளியோபிளாசம், அதாவது உட்கருவை சுற்றி காணப்படுறதுக்கு பேர் எண்டோபிளாசம். உட்கரு மணி, அதாவது நியூக்ளியஸை சுற்றி காணப்படுறது நியூக்ளியோபிளாசம்னு சொல்லுவாங்க. தாவர செல்லையும் விலங்கு செல்லையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ எங்கெங்கே காணப்படுதுன்னு பார்த்தலாம். சரியா, டிஎன்ஏ உட்கருவில் காணப்படும். சரியா, 2லேயுமே உட்கருவில் காணப்படும். பசுங்கணிகத்தில் காணப்படும். 2லேயுமே இருக்க மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏ காணப்படும். அதே ஆர்என்ஏ எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தா சைட்டோபிளாசம், இந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்டி பார்ட்ஸ், அதில் காணப்படும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரீபோசோம்னு போட்டிருப்பேன். அந்த ரைபோசோம், அதில் ஆர்என்ஏ காணப்படும். உட்கரு திரள், அதாவது உட்கரு மணின்னு சொல்கிறோம்ல, அதில் ஆர்என்ஏ காணப்படும். இது ஏன் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ செல்கள் சிதையுதில்ல, அதே மாதிரியான செல்கள் மறுபடி அதே மாதிரியிலே உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு செல்லையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும்.